ஹாய் பட்டர்ஃப்ளை, சிறுவாபுரி கோவில்ல தாங்க இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயனோட அபிஷேகம்லாம் பார்த்தேன். நல்லபடியா அபிஷேகம்லாம் முடிஞ்சுது. எப்பவுமே கேட்குற மாதிரி நீங்க என் கூட எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சிட்டே இருந்தேன், எல்லா சூழ்நிலைகளையும். அதே மாதிரி தான் நான் கடந்து வந்த பாதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நிறைய நேரம் நம்ம நல்லா வளர்ந்துட்டே இருப்போம். ஆனா நம்மளோட எந்த கடினமான பாதையிலையுமே சில பேர் உறுதுணையா இருந்திருக்க மாட்டாங்க. ஆனா அந்த வளர்ச்சியில மட்டும் தன்னை நிலநிறுத்திக்க பார்ப்பாங்க. அந்த மாதிரியான நபர்கள்லாம் அவங்க கூட பழகுனாங்கன்னா சீக்கிரமா அதை புரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா அது கடவுள் காட்டி கொடுத்துருவாரு. நம்ம முருகன் சொல்லவே வேணாம், சீக்கிரமா காட்டி கொடுத்துருவாரு. அந்த மாதிரி நபர்களை ஒதுக்கி வச்சுட்டு, யாரெல்லாம் நம்மளோட துன்பத்திலையும் சந்தோஷத்திலையும் பங்கெடுத்துக்கிறாங்களோ அவங்கள மட்டும் எப்பவுமே கூட நல்லபடியா அவங்களெல்லாம் சேர்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க தான் நம்ம கடைசி காலம் வரைக்கும் உண்மையா வரப்போறவங்க. அதனால நடுவுல வந்தவங்க நிறைய பேர் உங்களோட புகழ்ச்சிக்கு மட்டும் வந்திருக்காங்களா, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. மணி அடிக்குது பாருங்க, அதெல்லாம் பார்த்துக்கோங்க, அவ்வளவுதான். மற்றபடி அவங்க பழிக்கவோ இழிவா பேசுவதோ அதெல்லாம் வச்சுக்காதீங்க. கடவுள் நம்ம கிட்ட காமிச்சு கொடுத்துட்டாரு, அவங்க நம்ம தூரத்துல வச்சுக்கணும். மற்றபடி நமக்கு நம்முடைய சொந்தமான நம்மளோட எல்லா நேரத்திலையும் கூட இருக்கிறவங்கள கிட்ட வச்சுக்கணும்னு சொல்லிட்டு எப்பவுமே மனசுல நினைச்சுக்கோங்க. முருகன் அருள் எல்லாருக்குமே இருக்கட்டும். சிறுவாபுரி முருகனுக்கு அரோகரா, திருத்தணி முருகனே துணை.